ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி ஒரு கப்பு இட்லி மாவு 2 வாழைப்பழம் இருந்தால் ரொம்ப சூப்பராக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் அதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்காக ஒரு 1/4 கப்பில் வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அன்றைக்கி 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. வாழைப்பழம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எனக்கு வாழைப்பழம் ஓரளவு நல்லா சாஃப்டாகிட்டு நான் இந்த சின்ன கப்பில் கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 2 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு கப்பில் இட்லி மாவு எடுத்திருக்கேன். ரொம்ப புளிப்பு இல்லாத இட்லி மாவாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த இட்லி மாவு கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாழைப்பழம் தேங்காயும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய இட்லி மாவில் உப்பு இருந்தால் அதனால் நான் உப்பு ஆட் பண்ணல. நான் ஒரு கலருக்காக மட்டும் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல் உங்கள் வீட்டில் இருந்தால் அதில் லைட்டாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம இட்லி மாவை அந்த பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் பூ கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இட்லி குக்கரை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்தால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். நான் ஒரு அழகுக்காக இந்த மாதிரி துருவின தேங்காய் பூவை மேலே ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.